ப்ரோ சேட்டலைட் கம்யூனிகேஷனை பற்றி வீடியோ பண்ணுங்க ப்ரோ. இது ஹை ஃப்ரீக்வன்சி. ப்ரோ சேட்டலைட் கம்யூனிகேஷனை பற்றி வீடியோ பண்ணுங்க. மீடியம் ஃப்ரீக்வன்சி. ப்ரோ சேட்டலைட் கம்யூனிகேஷனை பற்றி வீடியோ பண்ணுங்க. இது லோ ஃப்ரீக்வன்சி. இதெல்லாம் ஏன்டா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னா, வெல்கம் டு சேட்டலைட் கம்யூனிகேஷன் சீரிஸ். இந்த சீரீஸில் நாம் பார்க்க போகிறது சேட்டலைட் கம்யூனிகேஷனை பற்றி அக்கு வேற ஆணி வேற பிரித்து வைக்க போகிறோங்க. இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் சீரிஸ் எதை கொண்டு நம்ம ஊற்றிட்டு போவோம் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சியை அடிப்படையாக வச்சுதாங்க. இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் துறையில் இல்லை அப்படின்னா இந்த கம்யூனிகேஷனே இல்லை அப்படின்னே கூட சொல்லலாங்க. நீங்கள் டிவி பார்க்குறீங்களா, சேனலோட அப்லிங் ஃப்ரீக்வன்சி என்ன, சேனலோட டவுன்லிங் ஃப்ரீக்வன்சி என்ன, உங்கள் வீட்டுக்கு கேபிள் டிவியில் அந்த வீக்கி டிஜிட்டலாக எஸ்சிவியா அது என்ன மெகாஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியில் ஒளிபரப்பு பண்ணுறாங்க, லோ ஃப்ரீக்வன்சிலையா ஹை ஃப்ரீக்வன்சி இல்லை மிட்வே ஃப்ரீக்வன்சிலையா என்ன ஃப்ரீக்வன்சியில் ஒளிபரப்பு பண்ணுறாங்க, எஃப்எம் கேட்குறீங்களா, அந்த எஃப்எம்மோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்ன, சூரியன் எஃப்எம்மா 94.5 மெகாஹெர்ட்ஸ் அப்படிங்கிற ஃப்ரீக்வன்சியை எஃப்எம் ஸ்டேஷன் வந்து மக்கள் மனசில் பதிய வச்சாங்க. ஃபோன் பேசுறீங்க அப்படின்னா உங்களோட 2G நெட்வொர்க்கோட ஃப்ரீக்வன்சி 900 மெகாஹெர்ட்ஸ்ல இருந்து 1800 மெகாஹெர்ட்ஸ், 3Gனா அதுக்கு மேல, 4Gனா அதுக்கு மேல. அப்போ எது எடுத்தாலும் இந்த கம்யூனிகேஷன் துறையில ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது முக்கியங்க. இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் சீரிஸும் நாம ஃப்ரீக்வன்சி அடிப்படையாக வச்சு தான் நம்ம கொண்டு போறோம். இந்த ஃப்ரீக்வன்சி மாறுச்சு அப்படின்னா அதுக்கான பயனும் மாறுபடும். அதெல்லாம் இந்த சேட்டலைட் கம்யூனிகேஷன் சீரிஸ்ல விரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சினா என்ன. பொதுவாக ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னென்னு கேட்டாங்க அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வேவ் லென்த், நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ், ஹாஃப் சர்க்கிள், பாசிட்டிவ் சர்க்கிள், இது ஒரு நெகட்டிவ் சர்க்கிள், ஃபுல் வேவ் சைக்கிள் அப்படி அப்படின்ட்டு இன்ஜினியரிங் சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ரீக்வன்சி அப்படின்னா அதிர்வலைகள். இப்போ நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா இங்கே இருக்கிற மைக் வந்து ரிசீவ் பண்ணும். அப்போது நான் எவ்வளோ சத்தமாக பேசினா சுற்றி இருக்க வளிமண்டலத்தில் அந்த எனர்ஜி வந்து அதிர்வலையாக ஆகி தான் இந்த மைக் கிட்ட வருது. அந்த அதிர்வலைகள் எவ்வளோ அதிருது, அந்த வார்த்தையிலே சொல்ல அதிருது, எவ்வளோ அதிருதோ அதுதான் அந்த ஃப்ரீக்வன்சி. இப்போ அந்த ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அதிருது அப்படின்ட்டு டிசைட் பண்ணுறது நான் இங்கே பேசுகிற எனர்ஜியை பொறுத்து. இப்போ நான் லோ ஃப்ரீக்வன்சியில் பேசுகிறேன் அப்படின்னா இங்கே நான் கம்மியான எனர்ஜி செலவு பண்ணுவேன். அது போலவே இங்கே வளிமண்டலத்தில் நடந்துகிட்டு இருக்க அதிர்வலையும் கம்மியாக இருக்கும். இதுவே வெல்கம் டு சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன சுற்றி இருக்கிற அதிர்வலைகள் அதிகமாக இருக்கும். இதுதான் லோ ஃப்ரீக்வன்சி, ஹை ஃப்ரீக்வன்சி. இதை வார்த்தையால் சொல்லிட்டோம். சரி, எவ்வளோ லோ ஃப்ரீக்வன்சி, எவ்வளோ ஹை ஃப்ரீக்வன்சி, ஏகப்பட்ட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ் இருக்குங்க. இப்போ உதாரணத்துக்கு நாம் பேசிகிட்டு இருக்கிறது 100லேருந்து 120 ஹெட்ஸ். ஹெட்ஸ் அப்படின்னா இப்போ 2 கிலோ 4 கிலோ கத்திரிக்காய் தக்காளி அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே போல் இந்த ஃப்ரீக்வன்சியை ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 100 ஹெட்ஸ்லேருந்து 120 ஹெட்ஸ் வரைக்கும் தான் நம்மளால் கேட்க முடியும். அதுக்கு கம்மியாக போனாலும் சரி, அதிகமாக போனாலும் சரி, நம்ம காதுக்கு அது கேட்காது தான். இப்போ ஸ்பெக்ட்ரம்னா என்ன அப்படின்னா, விதவிதமான ஃப்ரீக்வன்சிலாம் இருக்குல்ல, அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இப்போ 1 to 100 அப்படின்னா அந்த 1லேருந்து 100 வரைக்கும் ஒன்றா செட்டாக சேர்த்து ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்குள்ளேயே பிரித்து வச்சுருப்பாங்கல்ல, 1லேருந்து 10 வரைக்கும் இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு, 10லேருந்து 40 வரைக்கும் இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து வச்சிருப்பாங்கல்ல, அது தனித்தனியாக ஸ்பெக்ட்ரம் பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீக்வன்சியை ரெண்டாக பிரிக்கலாங்க. ஒன்று வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி RF அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொன்று மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா சேட்டலைட் கம்யூனிகேஷனில் யூஸ் ஆகும். இந்த மைக்ரோவேவ் ஓவன் மைக்ரோ ஃப்ரீக்வன்சி இது ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அது பின்வரும் வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ரேடியோவேவ் ஃப்ரீக்வன்சினா என்ன, மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்னா, அந்த மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி ஃபுல் அண்ட் ஃபுல் சேட்டலைட் கம்யூனிகேஷனில் யூஸ் ஆகும். அது பார்த்தீங்க அப்படின்னா 1 GHzலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 GHzலேருந்து 1000 GHz வரைக்கும் உள்ள ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எல்லாமே மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சியில் வரும். இந்த ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறத நம்ம வந்து ஹெட்ஸில் கால்குலேட் பண்ணுவோம். அந்த ஹெட்ஸ் அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சியை கால்குலேட் பண்ணுறது. இந்த 1000 இந்த 1 GHzலேருந்து உதாரணத்துக்கு 1 GBன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், 1 GB இங்கே ஃப்ரீக்வன்சியில் 1 GHz. 1 GHzலேருந்து 1000 GB அதாவது 1000 GHz இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இருக்கிறது ரேடியோ ஃப்ரீக்வன்சி. இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் தாங்க மோஸ்ட்டாக எல்லா கம்யூனிகேஷனுமே நடக்கும். சேட்டலைட் வந்து மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சியில் நடக்கும். மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு 1 GHz அதாவது 1 GBலேருந்து 1000 GB வரைக்கும், 1 GHzலேருந்து 1000 GHz வரைக்கும். அதே ரேடியோ ஃப்ரீக்வன்சியில் மிச்சம் இருக்குல்ல, அந்த KB MBலாம் இருக்குல்ல, அதே போல் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் கிலோஹெட்ஸ் மெகாஹெட்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் எல்லாமே ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீக்வன்சி தான் நம்ம ஒரு டவர் டு டவர் கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை கேபிளில் ஒரு சேனல் டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அன்பு டிவி வந்து 345 மெகாஹெட்ஸோ 330 மெகாஹெட்ஸோ என்னமோ ஓடிட்டு இருக்கு வீக்கே டிஜிட்டலில். இப்போ நம்ம மொபைல் யூஸ் பண்ணுற ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 2Gக்கு வந்து 900 மெகாஹெட்ஸ்னே வந்துருச்சு. அப்போ MB கணக்கு. அப்போ மிச்சம் இருக்குது ரேடியோ ஃப்ரீக்வன்சி.
900 மெகாஹெர்ட்ஸ்லேருந்து 1800 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் 2G ரேஞ்ச் ஒர்க் ஆகும். அடுத்த ரேடியோ எடுத்துட்டோம் அப்படின்னா சூரியன் எஃப்எம்னா உதாரணத்துக்கு 94.5 மெகாஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியும் அடுத்தது அதுலேயும் மெகாஹெர்ட்ஸ் தான், இதுவும் ரேடியோ ஃப்ரீக்வன்சி. இப்போ கேபிள் எடுத்துக்கோங்க, கேபிள் டிவி, அனலாக் கேபிள் டிவியோ டிஜிட்டல் கேபிள் டிவியோ நீங்கள் பார்க்குறது சேனல் 1 2 3 4 அப்படி தான் தெரியும். ஆனால் அந்த சேனலுக்குன்ட்டு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். உங்களுக்கு நம்பர் 1 2 3 தான், ஆனால் அங்கே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிறது பேக்ரவுண்டில் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். நீங்கள் கேபிள் டிவி செட்டப் பாக்ஸில் இப்போ ஒரு சேனலை வச்சுட்டு அதோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சேனல் என்ன ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. ஃப்ரீக்வன்சியே ரெண்டாக பிரிச்சிருந்தாங்க, ரேடியோ ஃப்ரீக்வன்சி, மைக்ரோவேவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்ட்டு. ஆனால் இந்த ரேடியோவேவ் ஃப்ரீக்வன்சி அது ஆர்எஃப் சிக்னலையே பல ஃப்ரீக்வன்சி செக்ஷனாக பிரித்து வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து சிஆர்டி டிவி தான் யூஸ் பண்ணிருப்போம். அதில் அப்போ வந்து கேபிள் டிவியாக இருந்ததுன்னா ஆட்டோ டியூனிங் போடுவோம். ஆட்டோ டியூனிங் போடும்போது ஸ்டாப் வாட்சை ப்ரெஸ் பண்ணவே ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஓடிட்டே இருக்கும். அப்படி ஓடிட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங் 0லேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா அது வந்து விஎல் அப்படின்ட்டு வரும், அதாவது வெரி லோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்கிறோம். 300-400 மெகாஹெர்ட்ஸ்க்கு மேலே இந்த ஆட்டோ சர்ச் ஸ்கேன் ஆகும்போது யூஹெச்எஃப், அதாவது அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் ஆகும். அதெல்லாம் ஃப்ரீக்வன்சி பிராண்ட், அதெல்லாம் ஃப்ரீக்வன்சியை தனித்தனியாக பிரித்து வச்சிருப்பாங்க. இப்படி பிரித்து வச்சிருக்கிற ஃப்ரீக்வன்சியை ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சிக்கும் என்ன பயன், இப்போ லோ ஃப்ரீக்வன்சினா அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஹை ஃப்ரீக்வன்சினா அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஹை ஃப்ரீக்வன்சியை எப்படி ஹை ஃப்ரீக்வன்சியாக மாற்றுறாங்க, அவ்வளோ எனர்ஜி ஹை ஃப்ரீக்வன்சி எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அது எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க, டிரான்ஸ்மிட்டிங்க்கு என்ன ஆண்டனா யூஸ் பண்ணுறாங்க, ரிசீவிங்க்கு என்ன ஆண்டனா யூஸ் பண்ணுறாங்க, சிக்னல் எங்கேயாச்சும் லாஸ் ஆகுமா, இல்லை எதனால் லாஸ் ஆகும், காற்று மழை அப்படி ஏதாச்சும் லாஸ் ஆகுமா, அப்படி லாஸ் ஆகும்போது என்ன பண்ண போகிறாங்க டிரான்ஸ்மிட்டிங் சைடில், இது எல்லாம் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சாக தனியாக நாம் அலசி ஆராய்ச்சி பார்க்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு டெக் சேனலுடன்.